மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினம் கொண்டாட போகிறோம் எல்லாருமே. அதற்கு புட்டின் அவர்கள் இப்போவே தயாராயிட்டார். அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பெரிய அளவிலான பாதுகாவலராக அவர் இருக்கார். அது மட்டும் கிடையாது, நிறையா குழந்தைங்களை பெற்றுக்கோங்க. நம்முடைய ஆந்திரா கவர்மெண்ட் கூட இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. 3வது குழந்தை பெற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கூடுதலாக 25,000 ரூபாய் உங்களுடைய அக்கௌண்ட்டிலேயே செலுத்தப்படும்னு சந்திரபாபு நாயுடு அவர்கள் உத்தரவுப்பட்டிருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் 2ஆக இருந்தது, அதுக்கு பிறகு நாம் இருவர் நமக்கு ஒருவர் கொண்டு வந்தாங்க. இப்போ என்னன்னா ரொம்ப பெரிய அளவில் என்ன ஆயிடுச்சு, மக்கள் தொகை சுருங்கிடுச்சு. ஸோ மறுபடியும் அதை பெரிதாக்குவதற்கான வேலையை இப்போ செய்கிறாங்க. ரஷ்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்க்கக்கூடிய நேரங்களை எல்லாம் கம்மி பண்ணி குடும்பத்தோடு நீங்கள் நிறையா நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதை வளர்க்கக்கூடிய பொறுப்பு வந்து அரசாங்கத்தினுடையது அப்படிங்கிற நம்பிக்கையும் பேரண்ட்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி பெண்கள் தான் கருவை சுமக்கிறாங்கிறதுனால இந்த மார்ச் 8ஆம் தேதி இந்த பெண்களுக்கான தினத்தை, மகளிர்களுக்கான தினத்தை ரொம்ப சூப்பராக கொண்டாடுறதுக்கு புட்டின் அவர்கள் முயற்சி பண்றாரு. அதுல ஒரு பகுதியா அவர் பேசி இருக்கக்கூடிய விஷயங்கள் சுற்றி பெண்கள் இருக்காங்க. I wish you personal happiness and professional achievements in the broadest sense of the world. We all know very well that it is in the tradition of almost all ethnicities in the Russian Federation. புட்டினுடைய ஸ்பீச் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து அவருடைய ஃப்ளோ, அவரோட பேசக்கூடிய டெப்த் எல்லாமே ஸ்ட்ராங்கானது.